வணக்கம் மக்களே. இஸ்தான்புல், டர்க்கி, அங்கே உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா டாலிஸ்மேனிக் காலம் அப்படிங்கிறது. இது இந்த ப்ளூ மாஸ்க் இருக்குல்ல, அதை ஒட்டி நிறைய தூண்கள் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இயேசு இறந்ததுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன சொல்கிறது, அது அந்த தூணுக்கிட்ட போய் பார்த்தோம்னா அது ரொம்ப ஆழத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ உயரத்துக்கு இப்போது ஊர் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இஸ்தான்புல் என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேலை நாடுகளுக்கும் அரபு கண்ட்ரிகளுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்யூஷன் தான். நல்ல அழகான ரோடு. இங்கே தார் ரோடெல்லாம் இஸ்தான்புல்லில் நான் பார்க்கல, அந்த ஓல்டு சிட்டியில் பார்க்கல. ஃபுல்லாக கல் தான் இருக்கும். எந்த இடத்துலையும் மண் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே அந்த மாதிரி கவர் பண்ணதுனால தூசி கிடையாது, அழுக்காகாது. இந்த மாதிரி தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி ஓடுறதுக்கு ஒரு சின்ன இடம் தான் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி அது மாதிரி கொடுத்தோம்னா தான் அதில் கழிவு நீர்லாம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன இடமா இருக்கிறதுனால சுத்தமாக இருக்குது, அழகாக இருக்குது. மண் இல்லாததுனால பில்டிங்லாம் அழுக்காகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல் இருக்கிறதுனால அது கவரப் பண்ணிக்குது. இதுதான் டர்க்கியோடைய பணம். சும்மா பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். 200 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது. டர்க்கியை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் புது நியூஸே கிடையாது. அதே மாதிரி பெட் லவர்ஸ், பூனைகள், கேட்ஸ், அதுக்கு பெஸ்ட்டு டர்க்கி தான். நம்ம ஊரில் தெருநாய்கள் நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இங்கே பூனைகள் பார்க்கலாம். விதமாக பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் பூனை கூட விளையாடுறதுக்கான நிறைய விசிட்டர்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விதமான பூனைகள். நம்ம ஏதாவது பெஞ்சில் போய் உட்காரோம் அப்படின்னா அமைதியாக உட்காந்துக்கும். ரோட்டு சைட்லலாம் இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதுங்களுக்கு தண்ணி, உணவு, தங்குறதுக்கு அந்த மாதிரி. அதுங்க ஜாலியாக ஃப்ரீயாக இருக்குது. என்ன ஒரு மேஜராக நான் பார்த்தேன்னா, இந்த மாதிரி பூனைகளுக்கும் நம்ம ஊரில் நாய்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம தெருநாய்கள் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இங்கே தெரு பூனைகள்னு சொல்லலாம். ஆனால் இதுங்க யாரையும் எதுவும் தொந்தரவு செய்கிறதில்ல. அது மாட்டுக்கு இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, அதுக்கு தேவையான உணவும் கிடைக்குது. அதே மாதிரி ஒன்றும் பெருசாக ரோட்டு ஏரியாலலாம் ஒன்றும் அசிங்கம் பண்ணுறதில்ல. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பப்ளிக் டாய்லெட்ஸ். நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஃப்ரீ டாய்லெட்டுன்ற கான்செப்டும் இல்லை. அதே மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் காசு கொடுத்து தான் பயன்படுத்துகிறாங்க, நான் பார்த்த வரைக்கும். அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம அந்த இஸ்தான்புல் கார்டுன்னு சொன்னல, அந்த கார்டை என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கார்டு நம்ம ஒவ்வொரு முறையும் ஆக்சஸ் பண்ணும்போது அதுலேருந்து காசு எடுத்துக்கிறாங்க. என்ன குறைஞ்ச காசு தான், 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான், ஏதோ சம்திங் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா சூப்பர் க்ளீனாக இருக்கும். நான் குறிப்பாக கவனித்ததில் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணாலும் எங்கேயுமே இந்த பேட் ஸ்மெல்லே வரல. ஈவன் அந்த ஃபெனைல் ஸ்மெல் இருக்குல்ல, அது கூட வரல. ரொம்ப சூப்பர் க்ளீனாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தண்ணியை ஃப்ளோர்லலாம் அதிகமாக, அதாவது தரையிலலாம் தண்ணி தெளிக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் சீட் இருக்குல்ல, அது கூட ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் டாய்லெட் போனதுக்கப்புறமும் நம்ம ஹேண்ட் ஷவர் கூட பயன்படுத்த தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர மாதிரி எங்கள் சைடில் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எல்லா ஏடிஎம்மும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ நீ எங்கே போனீங்கனாலும் ஒரு பேங்க்கு ஏடிஎம்னு பார்க்க முடியாது. எல்லா ஏடிஎம்மும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அதனால் இந்த பேங்க்குக்கு அங்கே போகணும், அந்த பேங்க்குக்கு இங்கே போகணும், இந்த கதையே கிடையாது. எங்கே போனாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டு டர்க்கி, இஸ்தான்புல் சொல்வேன். இப்போ இந்த கலாட்டா டவர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா போனோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த ஷால்வு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள், அதெல்லாம் நிறைய கடைகள் பார்க்கலாம். அடுத்தது இந்த மழை நேரத்தில் நான் போனதுனால என்னன்னு தெரில, இந்த மசூதிக்குள்ளே போகிறதுக்கெலாம் வெறும் காலோடு தான் போய் ஆகணும். ஆனால் மழையாக இருக்கும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் சைடில் வச்சுருக்காங்க. எல்லோரும் அந்த ஷூ அதில் கழட்டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாய் இருக்குது, பாயில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது மேட்டு. இது காலில் ஈரமாக இருந்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரத்தாலான பகுதி இருக்குது. அங்கேயும் சுத்தமாக தண்ணிலாம் இருக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. கையில் கேரி பேக்கில் வச்சுக்கிறோம். அப்புறம் இது மாதிரி கார்பெட் இருக்குது. ஸோ நம்ம ஈரத்தோடு வந்தாலும் கால் அழுக்காக இருந்தாலும் இதற்குள்ளேயே சுத்தமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா ஃபுல் கார்பெட் பண்ணியிருக்க மாஸ்க்குள்ளே போகிறோம், மசூதிக்குள்ளே போகிறோம். இங்கே சைடில் அந்த ஷூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நமக்கும் கால் நசன்ற ஃபீல் இருக்காது. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குற அந்த சுத்தமும் கடைபிடிக்கப்படுது. ஸோ 2 சைடுமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
அடுத்தது வந்து டர்க்கிஷ் குளியல். நம்ம ஊரில் ஹமாம் ஹமாம் சோப்புன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, ஹமாம் அப்படின்னா டர்க்கிஷ் குளியலுக்கு தான் ஹமாம்னு பேர் போல இருக்குது. அங்கே அதுக்கு நிறைய பாத் ஹவுஸ்லாம் இருக்குது. உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு டவல் கொடுப்பாங்க, கட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மார்பிள் பளிங்குக்கல்லான ஒரு மேடை இருக்கும், அதில் படுக்க சொல்லுவாங்க. அது என்னென்னா சூடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வேர்க்க ஆரம்பிக்கும், நம்ம உடம்பு வேர்த்து வேர்வையெல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து படுத்து இந்த மாதிரி டேபிள் மாதிரிலாம் இருக்கும், அதில் வச்சு இந்த கையில் வந்து இந்த க்ளவுஸ் மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குது, அது போட்டு தேய்க்கிறாங்க. அந்த மாதிரி தேய்க்கும்போது இந்த பாடியில் இருக்க டெட் செல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நுரை இருக்குல்ல, நுரைய வச்சு குளிப்பாட்டுவாங்க. அந்த முழுக்க நுரைய வச்சு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். நல்லா தான் இருந்தது. அது நல்ல ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். இது வந்து பட்டாணியை வந்து சீடையில் கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்நாக் பார்த்தேன். அடுத்தது இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஊர் மொசைக் இருக்கும்ல, மொசைக் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து சாக்லேட் கோட்டட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்க மொசைக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷ் ஷேடில் இருந்துச்சு. அதனால் இதை எடுத்தேன். நான் வந்து சூஸ் பண்ணது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஃபோட்டோஸ் வாங்கிட்டும் வந்தேன். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான், ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட்ஸ்லாம் வெரைட்டியாக இருந்தது, எல்லாம் ஒன்று ஒன்றா போடுறேன், பிக்சர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஈவன் சாக்லேட்ஸே வந்து அந்த கேரமலைஸ்டு சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. பேட்டர்ன் ஒரு மாதிரி ஃபினிஷிங்லாம் வந்து ஷைனியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஈவன் டேஸ்ட்டுமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு டர்க்கிஷ் டெசர்ட் அப்படின்னு சொன்னாங்க. சீஸ் வச்சுருக்கு, வெஜிடபிள் பஃப்ஸ்க்கு நடுவில் சீஸ் வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் மோரை வந்து அவங்க ஐரன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அந்த டெசர்ட் எனக்கு பிடிக்காது. அப்போது வந்து இந்த அசூர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து ஃபுல்லாக அந்த கொண்டைக்கடலை, நட்ஸு, மற்ற பயிர் வகைகள் எல்லாம் போட்டு லைட்டு ஸ்வீட்டில் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது சாலப் அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க் இருக்குது. அது வந்து பால் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சது அது ஸ்வீட்லாம் அதிகமாகலாம் இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதே மாதிரி அங்கே இந்த மாதுளை பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக தான் புரிஞ்சு கொடுக்குறாங்க. மூளைக்கு மூளை அந்த கடை இருக்குது, எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கபாப், ஷவர்மா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மூளைக்கு மூளை இருக்குது. நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸும் வெரைட்டியாக இருக்குது. கபாப்லேயே பல விதம் இருக்குது. நம்ம அதாவது மீட் லவர்ஸ், நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்களாம் டு த கோர் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட் சம்மந்தமாகவும் எக்கச்சக்கமாக இருக்குது. திரும்ப சொல்கிறது தான். அதே மாதிரி சீஸ்லேயே பல ரகங்கள் இருக்குது, எல்லாமே அங்கே கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புளெலாம் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ப்ரெட்டும் நல்லாயிருக்கு, நல்லா விதவிதமான ரொட்டிகள். பேரிக்கால செஞ்ச ஃப்ரூட் இது டெசர்ட் மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. இனிப்பு ஒரு மாதிரி க்ரன்ச்சி டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஈவன் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டில் போனோம் இல்லை ஃபெரியில் போனோம்னா கூட அங்கேயும் வந்து காஃபி ஷாப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேலப் சொன்னல அந்த மாதிரி ஐட்டங்கள், அனைத்து இனிப்பு வகைகள், டீ, காஃபி எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. மோரர்லெஸ் எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு கிடைக்குது, வெரைட்டியான ஃபுட்டு நம்ம எங்கே போனாலும் கிடைக்கும். அதே மாதிரி ஜூஸ் ஐட்டமும் வெரைட்டியாக கிடைக்குது. மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வைக்கிறாங்க. அப்புறம் அல்வாலேயே வந்து சுகர் போடாமல் தனியாக, நட்ஸ் போட்டு தனியாக, தேன் கலந்து தனியாக, இந்த மாதிரியெல்லாம் அல்வா இருந்தது, நல்லா தான் இருந்தது டேஸ்ட் பண்ண. அப்புறம் பொது இடங்களில் வந்து இப்போ 2-3 சேர் இருக்க இடத்துல உட்காரும்போது கொஞ்சம் காலை குறுக்கி உட்காருங்க, மற்றவங்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்து வாசகம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. பப்ளிக் மேனர்ஸை பற்றின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இந்த பில்லிங் கவுண்டர்லலாம் பார்த்தா எப்போ பாரு மக்கள் நின்றுக்கிட்டு தான் பில்லிங் போடுவாங்க, அதாவது அந்த கடையில் வேலை செய்கிறவங்க. இங்கே வந்து பில்லிங் கவுண்டரில் இருக்கவங்களாம் உட்காந்து தான் பில்லிங் போடுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலை செய்கிறாங்கன்றதுக்காக நாள் ஃபுல்லாக நிற்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அவங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணலாமே. நின்றுட்டு பில்லிங் போடுறதுனாலே உட்காந்துட்டு போடுறதுனாலே ஒரு வித்தியாசமும் கிடையாது. எனக்கு அங்கே உட்காந்துட்டு பில்லிங் போட்டது எனக்கு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்லாம் வாங்குகிற கடைகளெல்லாம் பில்லிங் கவுண்டரில்
வயசானவங்க, குழந்தைய வச்சுருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடீஸ், உடம்பு சரியில்லாதவங்க இவங்களுக்காகன்னு ஒரு தனி லைன் இருக்குது. அதில என்னென்னா, அங்கே இப்போ வந்து வாங்குற அந்த லைனில் வர மக்களும் மத்தவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு, பர்மிஷன் கேட்டுட்டு தான் போறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக வந்து டர்க்கி இஸ்தான்புல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆசம், ப்ளசண்ட்டாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, மறக்க முடியாததாக இருந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.